நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய நுங்கு பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த நுங்கு பாயசம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்டா இருக்குங்க. நுங்கோட சீசன் முடியறதுக்குள்ள கண்டிப்பா ஒரு டைம் இந்த மாதிரி பாயசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அருமையான டேஸ்டா இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமே டிலேட். ஃபர்ஸ்ட் இந்த நுங்கு பாயசம் செய்யறதுக்காக 6 பீஸ் அளவுக்கு நுங்கு எடுத்துக்கோங்க. இதோட மேல் தோலெல்லாம் நீக்கிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு அகலமான பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு கெட்டியான பால் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த பால் நல்லா பொங்கி வர வரைக்கும் கரண்டி வச்சு கலந்து கொடுத்துட்டே இருங்க. பாயசம் செய்யறதுக்காக 1/2 லிட்டர் அளவுக்கு நான் பால் எடுத்து பயன்படுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமான பாயசம் தேவைப்பட்டா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நொங்கும் பயன்படுத்திக்கோங்க. இப்போ பால் பொங்கி வர்ற டயத்தில் ஒரு 6ல இருந்து 7 வரைக்கும் பாதாமும் முந்திரி பருப்பும் சேர்த்து மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க, 1-2மா. இது பாயசத்தில் கடைசியில் சேர்க்கணும். இப்போ பால் பொங்கி வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பால் சூடாக இருக்கும் போதே சர்க்கரை சேர்த்துட்டிங்கன்னா இந்த சர்க்கரை ஈஸியாகவே நல்லா கரைஞ்சிரும். இப்படி நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கப்புறம் பாலை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. பால் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க முந்திரி பருப்பு பாதாம் பவுடரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா நீங்கள் மற்றதெல்லாம் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க நொங்கையும் இந்த பாலோட சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான நம்மளுடைய நொங்கு பாயசம் தயாராகிடுச்சு பாருங்க. சூடா பால் இருக்கும்போது நீங்கள் நொங்கு சேர்த்துக்க கூடாதுங்க. பால் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நொங்கு சேர்த்துக்கோங்க. இந்த பாயசம் செய்யறதுக்கு அதிகமான டைம் எடுத்துக்கிறாதுங்க. 5 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இந்த பால் நல்லா பொங்கி வந்ததுமே அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதுங்க. ரொம்பவே ஈஸியா இந்த நுங்கு பாயசம் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி நுங்கு பாயசம் செஞ்சுட்டு நீங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 2ல இருந்து 3 நாள் வரைக்கும் வச்சிருந்து சாப்பிடலாங்க, கெட்டு போகாது. நுங்கு சீசன் முடியறதுக்குள்ள இப்படி ஒரு பாயசம் செஞ்சு கொடுங்க. இந்த டேஸ்ட்டை வாழ்நாளில் மறக்கவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு அருமையான டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சமையல் டிலேட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.